Taste the Daily. Taste the Daily. வாக்கு திருட்டு புகாரை அடுத்து நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்த காங்கிரஸ் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதுவும் குறிப்பாக சுதந்திர தினத்தன்று இரவில் நாடு முழுவதும் இது குறித்த போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், வணக்கம். முன்னதாகவே அந்த காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் என்ன எல்லாம் விவாதிக்கப்பட்டது அப்படின்றத பார்த்திருந்தோம். தற்பொழுது இந்த போராட்டம் தொடர்பான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. என்ன முழுமையான விவரம்? வணக்கம். வாக்கு திருட்டு புகாரை அடுத்து நாடு முழுவதும் போராட்டங்களை முன்னெடுக்க காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டிருக்கிறது. வாக்கு திருட்டு மற்றும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர முறைகளை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில சுதந்திர தினத்தன்று இரவில் நாடு முழுவதும் பேரணி நடத்த முடிவு செய்திருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போலவே நேற்றைய தினம் காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் பல்வேறு விவகாரங்கள் ஆலோசிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி இந்த காரிய கமிட்டி கூட்டத்தில் 48 தொகுதிகளில் வாக்கு திருட்டு நடைபெற்றதாகவும் அதற்கான பட்டியலை காங்கிரஸ் விரைவில் வெளியிடுவோம் எனவும் குறிப்பிட்டிருக்கார். குறிப்பாக பாஜக குறைந்த வித்தியாசத்துல வெற்றி பெற்ற தொகுதிகளில் வாக்கு திருட்டு நடைபெற்றிருப்பதாகவும் அது தொடர்பான தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் நேற்றைய தினம் இந்த காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் பேசியிருக்கிறார். மேலும் இந்த கூட்டத்தில்தான் சுதந்திர தினத்தன்று நாடு முழுவதும் பேரணி நடத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தெரிவித்திருக்கிறார். இந்த நேற்று நடந்த காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் இது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுதந்திர தினம் மட்டும் அல்லாமல் சுதந்திர தினத்தன்று மட்டும் அல்லாமல் ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை மாநில தலைநகரங்கள்ல பேரணி நடத்த உள்ளதாகவும் கூட்டணி கட்சிகள் இந்த பேரணியில் பங்கேற்குமாறும் ஒரு அழைப்பு விடுக்கப்படுவது வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கு திருட்டரே பதவி வழங்குங்கள் என்ற கோஷத்துடன் இந்த போராட்டங்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு திருட்டு மற்றும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர முறைகளை எதிர்கட்சிகள் மற்றும் கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து இந்த விவகாரத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் கூட நாடாளுமன்றம் வெளியே எம்பிகள் போராட்டத்தில் கோஷங்கள் எழுப்பி போராட்டங்கள் ஈடுபட்டனர். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவரும் மக்களவை எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் இந்த வாக்கு தொடர்பாக போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில தான் உச்சநீதிமன்றமும் இது தொடர்பாக ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. 5 கோடி வாக்காளர்களை நீக்கினால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம். தேர்தல் ஆணைய நடவடிக்கையை சட்டவிரோதமாக இருந்தால் ஒட்டுமொத்த நடைமுறையும் ரத்து செய்யப்படும் என உச்சநீதிமன்றம் ஒரு பக்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வாக்கு திருட்டு மற்றும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முறைகளை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் சுதந்திர தினத்தன்று பேரணி நடத்த முடிவு செய்ய இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட். Taste the Daily. Taste the Daily.